Copyright disclaimer under Section 107 of the Copyright Act 1976. Allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Non-profit, educational, or personal use tips the balance in favor of fair use. நெக்ஸ்ட் சாப்டரில் நம்ம ஹீரோ எப்படியாச்சும் மூச்சை பிடிச்சிட்டு எப்படியாச்சும் அந்த ஸ்பேஸ்ஷிப் போயிடலாம்னு சொல்லி நீச்சல் அடிச்சுட்டு போயிட்டு இருந்தான். அப்போ இருவி கஷ்டப்பட்டு போய்கிட்டு இருக்கான். அப்போது ஹீரோனால முடியல, மொத்தமாக கண்ணு பிதுங்கி வாயெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஃப்ரோசன் ஸ்டேட்டு போயிடுச்சு. அப்படின்னு அதனால் பேச முடியல, அவன் உதடு நடுங்க ஆரம்பிக்குது. அப்போது அதில் பார்த்தீங்கன்னா அவன் கண்ணு பிதுங்கி அப்படியே மொத்தமாக ஃப்ரோசன் ஆகிட்டு இருக்கு. அவன் கருவிலேத்து அந்த அவுட்டர் லேயரில் ஈரமாக இருக்கும்ல, அது ஃப்ரீஸ் ஆகி மொத்தமாக ரெட்டிஷ் ஆகிட்டு இருக்கு. அவனோட இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாம் டிஸ்ட்ராய் வந்துக்கிட்டு இருக்கு. அப்போது அவனை கொஞ்சம் ஜூம் அவுட்டில் பார்த்தா மொத்தமாக அவன் சாகிற ஸ்டேஜ் அன்கான்சியஸில் போய்கிட்டு இருக்கான். அப்போது திடீர்னு யாரோ 2 கையை நம்ம ஹீரோட சீக்கில் வைக்கிறாங்க. பார்த்தா அது ஷெராங்கு. அப்போ ஷெராங் நம்ம ஹீரோ கிட்ட ஹீரோ முகத்தோட நம்ம ஷெராங்கும் பக்கத்துக்கிட்ட வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது பார்த்தா நம்ம ஷெராங் ஹீரோட கன்னத்தில் ஒரு டிவைஸை செட் பண்ணுறாங்க. நானோ டெக்னாலஜி ஆக்டிவேட் ஆகிடுச்சு அப்படின்னு ஒரு நோட்டிஃபிகேஷன். டேய் எந்திரா மூச்சு விட்றா, நல்லா பொறுமையாக மூச்சு விடு சொல்கிறது கேட்குதா டேய் அப்படின்னு ஷெராங் கத்திக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஒரு வாய்ஸு. ஷெராங்க்கு ஷாக்கு. பார்த்தா நம்ம ஹீரோக்கு ஒன்றும் ஆகாத மாதிரி இருக்கான். டேய் என்னடாச்சு, ஆமாம் எதுக்கு என் கணத்தை இப்படி பூச்சிக்கிட்டு இருக்க, ஏன் என் கணை அவன் புசுன்னு இருக்கா அப்படின்னு ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்கான். நான் நினச்சி என்ன நீ உயிரோடு இருக்க, நான் நினச்சேன் நீ ஆல்ரெடி செத்து போயிருப்ப நினச்சேன் தெரியுமா, போடா மாஸ்டர் அப்படின்னு ஷெராங் கத்திக்கிட்டு இருக்காங்க. என்னையை பற்றி வரி பண்ணுறியா, நீ எதுக்கு வரி பண்ணுற, நான் தான் இந்த எர்த்தன் யமனில் இருக்கிற பெரிய சுப்ரீம் பீயிங்கு. அது மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய ஆபத்தான டிவைஸ் எதாக இருந்தாலும் என் லைஃபுக்கு ஒரு த்ரெட்டன் கொடுக்க முடியாது அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். இவன் தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சாகிற ஸ்டேஜ் போனவன். அப்போ ஷெராங் ஷாக் ஆகிறேன், என்ன சொல்கிறான் இவன் அப்படின்னு. சரி ஏதோ ஒன்று, நம்ம எப்படி அங்கே போகிறது, அதான் ஹீரோக்கு நீச்சல் அடிக்க தெரியாது போல், அது எப்படி போகணுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். அதுவா இப்படியே போனால் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த யாங் பொண்ணு அங்கே இறங்கியிருப்பாங்க லேண்ட் ஆகி. அந்த சைடு பார்த்தா அந்த 2 பேர் நின்றுக்கிட்டு இருந்திருப்பாங்க. அப்போது இந்த சைடு ராபர்ட்டு ஸ்பேஸ்ஷிப்பில் பார்க்குறான். அப்பா கடவுளுக்கு தான் நன்றி சொல்லலாம், நல்ல வேலை லேட்டாக போகலை, இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு ராபர்ட் சொல்லிகிட்டு இருக்கும்போது, ஆனால் அவள் லேட்டாக தான் போயிருக்கா. ஏன்னா எவ்வளோ பெரிய கிரேட் மாஸ்டர்ஸாக இருந்தாலும் அந்த ஷீல்டு இல்லைனா ஒரு நிமிஷம் கூட தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்னு சுஞ்சா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவன் 6 நிமிஷம் 13 செகண்ட் தாக்கு பிடிச்சிக்கிட்டு இருந்திருக்கான். அவனோட ஆர்கன்ஸ் இருக்குல்ல, அது இன்டர்னல் ஆர்கன்ஸ், அது எல்லாமே பர்ஸ்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. பார்த்து திரும்பி எல்லாமே நார்மலைஸ் ஆயிடுச்சு. அது எப்படின்னு தெரியல அப்படின்னு ஷெராங் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு பார்த்தா நம்ம ஹீரோ பொறுமையாக இறங்கி நிற்கிறான். இங்கே பின்னாடி பார்த்தா யாங் ஷாக்கு, இவன் என்ன நல்லா இருக்கானா, ஏன்னா யாங் பார்க்கல, அவ்வளோதான் நம்ம வாழ்க்கை முடிஞ்சிச்சு, சரி போய் சரண்டர் ஆயிடும் அப்படின்னு தான் யாங் போயிட்டு இருந்தாங்க. இங்கே பார்த்தா 2 பேரும் அப்படியே லேண்ட் ஆனோடனே அந்த யாங்க்கு ஷாக்கு. அப்போ ஷெராங் சுஞ்சா பேக்ரவுண்டில் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, அவன் ஏற்கனவே ஹியூமன்ஸ் லிமிட்டை சப்ரஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சைடு பார்த்தா அந்த எலனாவும் அந்த டிவைன் லீடரு, அதாவது க்ரீன்வுட் லீடரும் அங்கே நின்றுக்கிட்டு இருக்கான். அப்புறம் நம்ம ஹீரோஸும் அங்கிட்டு ஹெலனாவும் 2 பேர் குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹெலனா நம்ம ஷெராங் அந்த ஹெலனாவை பார்த்து, நான் கேள்விப்பட்ட மாதிரி தான் இருக்குது, இவள் பெரிய சண்டையில் பைத்தியக்காரியாக இருப்பா, அது அவளோட ஆறா வச்சு பார்த்தா கூட தெரியுது, அவங்க சொன்னது எல்லாமே ஜோக் கிடையாது, இது எல்லாம் ஒரிஜினல் தானே அப்படின்னு ஷெராங் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஷெராங் அடுத்து பின்னாடி பார்த்தா அந்த க்ரீன்வுட் லீடரும் இருக்காங்க. அது மட்டும் இல்லை, அந்த கிம் ஷாங்பாங்கோ க்ரீனோட லீடர் இங்கே தான் இருக்கான். இப்போது என்ன நடக்க போகுதுன்னு தெரியல அப்படின்னு ஷெராங் ஷாக் ஆகும்போது அப்படின்னு ஷெராங் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போது ஷெராங் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் டேய் நீ எந்த ட்ரபிளையும் காசு பண்ணிடாத, நானே இந்த எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிக்கிறேன், நீ சும்மா அங்கேயே நின்றுக்கிட்டு இருந்தால் போதும், ஆல்ரெடி நீ வந்ததே போதும், இங்கே நில்லு, ஒரு இன்ச்சு கூட நடந்துடாத அப்படின்னு நம்ம ஷெராங் சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. அப்புறம் ஏதோ நல்லா பழக்கமான மாதிரி, நைஸ் டு மீட் யூ, எதுவும் தப்பாக நடக்கலைல்ல, நீங்கள் ரொம்ப ஹெல்த்தியாக தான் இருக்கீங்க, நான் கேள்விப்பட்டேன், அவங்க 2 பேரையும் பற்றி ரொம்ப கேள்விப்பட்டேன், நீங்கள் உங்களை பார்க்கவே முடியாது தெரியுமா, ஆனால் உங்களுக்கு என்னை அவ்வளோவா தெரியாது, கரெக்ட் தானே, என் பேர் தான் ஷெராங், இந்த எஸ்டிவியில் இருக்கிற லீடர் நான் தான், எனக்கு இன்னொன்று பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த பிளேசிங் டெவல்னு சொல்லுவாங்கன்னு அப்படின்னு ஷெராங் அப்படியே ஜாலியாக பேசிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது ஹெலனா குறுகுறுன்னு பார்க்குறாங்க, இவன் என்ன பண்ணுறான்னு. அப்போது அந்த கிம்மும் அமைதியாக பார்த்துக்கிட்டு இருக்கான்.
இந்த சைடு பார்த்தா யாரோ வந்து ஹீரோட கையை பிடிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா அது யாங் வந்து பயத்தில் வந்து ஹீரோட கையை பிடிச்சிக்கிறாங்க. ஏன்னா யாங் வந்து அப்போ யாங்கோட கண்ணில் பார்த்தா அந்த செத்து போன அந்த எமோஷனல் ஸ்டேஜ் இருக்கும்ல, அந்த மாதிரி காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. பாப்பா நீ எதை பற்றி பயப்படக்கூடாது, எதுவும் நர்வஸ் ஆகாத, நான் தான் இங்கே இருக்கேன்ல, நான் தான் உன்னை ப்ரொவைட் பண்ணுறேன்னு சொல்கிறேன்ல, அப்போ நீ வந்து நார்மலாக இருக்கணும் சரியா? அப்போ நம்ம ஹீரோ வந்து தைரியம் கொடுத்துக்கிட்டு இருக்கான். ஆனால் 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 அவ வந்து ஒரு ஹியூமன் கிடையாது, அவ ஒரு பேய், அவ ஒரு சண்டை பேய் அப்படின்னு வந்து இங்கிட்ட வந்து வாங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, அவள் வந்து சின்ன குழந்தையிலேருந்து எக்கச்சக்கமான ட்ராவல் பண்ணி இந்த உலகத்தில் இருக்க எல்லா ஆப்பனன்ஸையும் வந்து டிஃபீட் பண்ணியிருக்காளாம். அது மட்டும் இல்லை, அவள் கூட சண்டை போட்டோம் யாருமே வந்து சர்வே ஆனதே கிடையாதான். அவளை வந்து அவளாவே ஸ்பேஸ்ஷிப்பெல்லாம் பில்ட் பண்ணி அது ஃபைட்டிங் அரியானா மாதிரி வச்சு அதை வந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ வந்து இந்த ஸ்பேஸ்ஷிப் வந்து ஒரு ஃபைட்டிங் அரியானா மாதிரி இந்த இடத்துல யாரெல்லாம் வராங்களோ அவங்க சண்டை போடுற மாதிரி வச்சுட்டு அதில் வந்து ஹெலனா ஃபைட் பண்ணி ஜெயிக்கிற மாதிரி வந்து வடிவம் வச்சுருக்காங்க. ஓ! என்ன ஒரு ரிமார்க்கபிள் சைல்டு. இந்த சின்ன வயசுலேயே இவளோட ஹார்ட் டு சோல் வந்து மார்ஷியல் ஆர்ட்ஸ் ட்ரெயின் பண்ணு இருந்திருக்கா. இந்த மாதிரி ஒரு டேலண்ட்லாம் பார்க்க ரொம்ப கஷ்டம்ப்பா அப்போ நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் அது மட்டும் இல்லை அப்படின்னு வந்து யாங் ஷாக் ஆகி சொல்லும்போது இந்த சைட் பார்த்தா நம்மளோட சேராங்க. என்ன பண்ணுறீங்க, நாங்கள் எந்த கசஸும் பண்ண வரல, நாங்கள் வந்து சும்மா ஜாலியாக வந்து இங்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு பீஸ்ஃபுல் தான் ரொம்ப பிடிக்கும், அதனால் நம்ம அமைதியாக போவோமா அப்படின்னு சேராங்க வந்து கையை வாத்து மாதிரி ஆட்டிக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹெலனா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் என் ஸ்வாட்டை தான் பேசுன்னு சொல்லி ஒரு ஸ்லாஷ் விட்றாங்க. பார்த்தா அது நம்ம ஷெராங் கிட்ட வந்துக்கிட்டு இருக்கு. அப்போது அந்த ஸ்பேஸ்ஷிப் சைடில் ஒரு பெரிய டிஸ்ட்ராக்ஷன் நடக்குது. அந்த அட்டாக்கை லான்ச் பண்ண மாதிரி அந்த ஹெலனா நின்றுக்கிட்டு இருக்காங்க. சரி அவள் கதை முடிஞ்சிருச்சா, அவள் என்ன ஆயிருக்கா அப்படின்னு ஹெலனா பார்க்கும்போது இந்த சைடு புகை மூட்டமாக இருக்குது. அப்போ அந்த புகையில் கொஞ்சம் கொஞ்சமாக அலைஞ்சிக்கிட்டு இருக்கு. அதில் பார்த்தா ஒரு உருவம் டேரெக்டாக வந்து வெளியே வந்து குதிக்குது. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, நம்ம பேசிக்கிட்டு தானே இருக்கோம், நீ என்ன சும்மா வந்து எங்கேருந்தோ வந்து உன்னோட இது ஸ்வாடா அது என்ன இது ஸ்பியரா அதை வச்சு இப்படி ஸ்விங் பண்ணிக்கிட்டு இருக்கா, சும்மா இருக்க மாட்டியா, பேசிக்கிட்டு தானே இருக்கோம் அப்படின்னு வந்து ஷெராங் வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. பரவாயில்ல இது வந்து அவளோட முழு பவரும் கிடையாது, ஆனால் அவளோட சின்ன பவரில் இந்த மாதிரி யாருமே வந்து டாச் பண்ணது கிடையாது இவ்வளோ ஈஸியாக. இவள் பேருக்கு ஏற்ற மாதிரி தான் பிளேசிங் டேபிள் நல்லா தான் பண்ணுறான் அப்படின்னு வந்து வாங் வந்து அப்ரிசியேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மனசுக்குள்ளேயே. இந்த சரி ஷெராங் ஷாக்காய் பார்க்கும்போது அப்போது இவ தான் வந்து அந்த பிளேசிங் டேபிள் ஷெராங்கா, ஆனால் இவன் அதை டாச் பண்ணாமல் இருந்திருக்கலாம், கொஞ்சம் அடியோடையே இவன் தப்பிச்சிருக்கலாம் அப்படின்னு வாங் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த சைட் பார்த்தா ஹெலனா வந்து இன்னும் சார்ஜ் எடுத்துக்கிட்டு இருக்கான். ஏன்னா 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 உனக்கு எதிரில் இருக்கிற ஹெலனா அவள் வந்து அவளோட எல்லா ஆப்போனண்ட்டையும் வந்து எப்படின்னா ஒரு ஸ்கார்பியன் இருக்குன்னா அந்த ஸ்கார்பியன் எவ்வளோ கோவப்படுமோ அவ்வளோ அளவு இவள் கோவப்படுவா. அந்த அதாவது அவளை நீ வந்து சாதாரண ஒரு ஆள் நினச்சேன்னா அதுக்கேற்ற மாதிரி பாய்சன் அதிகமாக உனக்கு கொடுத்து உன்னை சாவடிப்பா. பாய்சன் மீன்ஸ் இந்த ஃபைட்டிங் அந்த மாதிரி வச்சு. அப்போ இந்த சைடு வந்து ஷெராங் வந்து ஓகே அடுத்த அட்டாக் லான்ச் பண்ணுறாளா அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லை, நீ பேசாமல் நீ வந்து அட்டாக்லேயே வந்து பீஸ்ஃபுல்லாக செத்துருக்கலாம், ஏன்னா நீ துடிக்க சாவ போகிற அப்படின்னு வாங் வந்து பின்னாடி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான் பேக்ரவுண்ட், அதாவது அவனுக்குள்ளே சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த சைடு பார்த்தா பின்னாடி அப்படின்னு ஒரு சவுண்டு. ஷெராங்க்கு ஷாக்கு, என்ன சவுண்டு இதுன்னு பார்த்தா திரும்பி ஒரு சவுண்டு, என்னது இது அப்படின்னு வந்து வாங்க்கு என்ன சவுண்டுன்னு பார்க்குறாங்க. திரும்பி பார்த்தா அப்படின்னு வந்து விக்கல், யார் அதுன்னு பார்த்தா அதான் அந்த வாங்கு. இப்போ இந்த சைடு அந்த பொண்ணு வந்து விக்கல் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ தட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ என்ன சொல்கிறான்னா, இதுக்கெல்லாம் இப்படி பயப்படலாமா, இது வெறும் குழந்தைங்க ப்ராங்க்கு தான், இதுக்கெல்லாம் நீ பயப்பட தேவையில்லை அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ தட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கா விக்கல் போக வைக்கிறதுக்கு. அப்போது இந்த சைடு என்னது இது அப்படின்னு ஷாக் ஆகி பார்க்குறான். ஆக்சுவலாக வந்து அந்த பிளேட் எனர்ஜி இருக்குல்ல, அது வந்து ஷெராங்கை தாண்டி நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணை அட்டாக் பண்ண போயிருக்கோம். அப்போது அவங்க அங்கேயே செத்துருப்பாங்கன்னு நம்ம வாங் நினச்சிருப்பான். ஆனால் அது நடக்கலை. அதுக்கு தான் வாங் ஷாக் ஆகிருக்கான், என்னது இதுன்னு. இந்த சைடு பார்த்தா சரி அப்படியே வந்து மூச்சு இழுத்து விடு, ரொம்ப அந்த ஃபயர் கிராக்கர் சவுண்டு கேட்டோன்னே இதாகிடுச்சு போல், நீ இதை பற்றியெல்லாம் பயப்பட வேணாம், சும்மா அமைதியாரு, அப்படியே வந்து கூல்டவுன் ஆகு, உனக்கு விக்கல் போயிருன்னு சொல்லி தட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த வாங்கிருப்பான்ல அந்த டிவைன் லீடர், அவன் என்ன சொல்கிறான்னா, இருந்து அவன் பொசிஷன் வச்சு பார்த்தா அவன் கண்டிப்பாக அட்டாக் வாங்கியிருப்பானே, ஆனால் ஏன் அவன் உடம்புல ஒரு ஸ்க்ராட்ச் கூட இல்லையே அப்படின்னு அந்த டிவைன் லீடர் யோசிச்சுக்கிட்டு இருக்கான்.
அப்போ நம்ம ஹீரோ வந்து இன்னும் என்ன சொல்கிறோன்னா, அப்படி தான் நல்லா பண்ணுற, அப்படியே உன்னோட ப்ரீத்திங்கை நார்மலாக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம்போது இங்கிட்டு ஹெலனா சார்ஜ் பண்ணி நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண ரெடி வந்துட்டு இருக்கா. அப்போது அவளோட ப்ளூ கலர் எனர்ஜி, அதாவது ஹெலனா சுற்றி இருக்க ப்ளூ கலர் எனர்ஜி கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி காமிக்கிறாங்க. பார்த்தா அது அப்படியே மொத்தமாக பர்பிள் கலரில் மாதிரி இருக்குது. அப்போ நம்ம ஹீரோ அதெல்லாம் கண்டுக்காம அந்த பொண்ணுக்கு வந்து விக்கல் போயிடுச்சான்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து அந்த ஹெலனா பார்த்தோன்னு ரொம்ப கடுப்பு. இவ்வளோ பெரிய ஒரு வாரியர் இருக்கே, நீ அசால்ட்டாக இருக்கியான்னு அவளோட மொத்த எனர்ஜி கேதர் பண்ணிகிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, குழந்தை அப்படின்னு சொல்லும்போது, ஏ வாய் மூடு, உனையதான் இதுக்குள்ளே வரக்கூடாது நான் சொன்னேன்ல அப்படின்னு வந்து ஷேராங் சொல்லிகிட்டு இருக்காங்க. உனக்கு இங்கே என்ன பிஸ்னஸ்ன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், உனக்கு ஏதாச்சும் பேசணும், இந்த குழந்தைகிட்ட பேசணும், அதாவது அந்த ஹீரோ ப்ரொடக்ட் பண்ணுறான்ல அவங்கள்ட்ட பேசணுன்னா என்கிட்ட வந்து பேசு, அதுக்கடுத்து என்ன வேணால் பார்த்துக்கலாம். அப்போ நம்ம ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். அப்போது அந்த லீட்ரு இருப்பான்ல, அதாவது அந்த க்ரீன்வுட் லீட்ரு, அவன் என்ன சொல்கிறான்னா, இவனோட டேட்டா இல்லவே இல்லை, இவனோட இன்டர்னல் எனர்ஜி இல்லவே இல்லை, இவனுக்கு என்னன்னே தெரில, இவன் யாருன்னே தெரில அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கு. நீங்கள் வந்து ஏன்னா அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்லிகிட்டு இருப்பானா, இந்த குழந்தை வந்து என்னோட ப்ரொடெக்ஷனில் இருக்குது, உனக்கு ஏதாச்சும் இந்த குழந்தைகிட்ட ஏதாச்சும் பிஸ்னஸ் இருந்தால் நீங்கள் என்னை தாண்டி தான் போகணுன்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போது அந்த வாங் ஷாக் ஆகுறான். என்னது இது, இவனோட ஐடென்டிஃபிகேஷன், இன்டர்னல் எனர்ஜி ட்ரைவு எதுவுமே இல்லையா, இவனுக்கு பேர் இல்லையா, இவன் சும்மா என்ன வானத்துலேருந்து குதிச்சுட்டு வந்துட்டானா, யார் இவன் அப்படின்னு வந்து அவன் ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்கான். சரி உனக்கு எந்த பிஸ்னஸ் இல்லைன்னா நீ கிளம்பிப்போ அப்போ நம்ம ஹீரோ வந்து துரத்தி விட்டுக்கிட்டு இருக்கா இல்லைன்னா அவன். அப்போது கரெக்டாக பார்த்தா நம்ம ஹீரோ கை அசைச்சிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய பிளாஸ்ட் நம்ம ஹீரோ கிட்ட வந்துக்கிட்டு இருக்கு. பார்த்தா அந்த இடத்துல ஒரு பெரிய டிஸ்ட்ராக்ஷன், அதாவது அந்த ஸ்டேடியம் மாதிரி இருக்கும்ல, அந்த ஸ்டேடியத்தையே தாண்டி அவ்வளோ பெரிய ஒளி வந்துக்கிட்டு இருக்கு. அப்போது இந்த ஷெராங்கோ, அந்த வாங்கு, அப்புறம் அந்த பொண்ணு 3 பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னது இதுன்னு பார்த்தா அந்த ஸ்டேடியத்துக்கு நடுவில் ஒரு பெரிய தண்டர் எனர்ஜி வந்து எமிட் ஆகிட்டு இருக்கு. அப்போது என்னது இது அப்படின்னு பக்கத்தில் போய் பார்த்தா நம்ம ஹீரோ எதையோ பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. பார்த்தா அதுதான் அந்த ஸ்பியரு. அந்த ஹெலனா வந்து டேரெக்டாக ஒரு ஸ்பியரை வந்து விட்டு அட்டாக் பண்ண பார்த்துருக்காங்க. ஆனால் அது நம்ம ஹீரோவை பெனட்ரேட் கூட பண்ணிட்டு போக முடியல. அப்போது ஹெலனா வந்து காமிக்கிறாங்க, அவள் அவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக, அதாவது தண்டர் எனர்ஜியோட நேராக வந்து நம்ம ஹீரோ மோதிருப்பாங்க. பட் நம்ம ஹீரோ என்னது இது, என்ன இவ்வளோதான் அவன் பவரா அப்படின்னு வந்து அசால்ட்டாக பார்த்துக்கிட்டு இருக்கான். ஓ, இதுதான் அவனோட பிஸ்னஸா, அப்போனா நீ என் கூட சண்டை போடணுமா அப்போ நம்ம ஹீரோவோட டோன் மாறுது. அப்போது அந்த வாங்கு இருப்பான்ல அவன், இது வாய்ப்பு இல்லை, எதாவது அந்த ஃபைட்டிங் கோஸ்ட் எலனாவோட ஸ்ட்ரைக்கை வெறும் கையால் டிஃபெக்ட் பண்ணிட்டானா, இவன் இப்படி அது இன்டர்வியூ எனர்ஜி இல்லாமல் இப்படி தடுத்தான் அப்படின்னு வந்து அவன் ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, ஆனால் உன்னோட இந்த எனர்ஜி, இந்த ஸ்வாட் டெக்னிக், ரேடியேஷனு இதெல்லாம் பார்த்தா எனக்கு ஒரு செட்டு தான் ஞாபகம் வருது. அது வந்து அந்த ஷாலின் கிரேட் பர்மா டிவைன் ஆர்ட்டு தானே, அதோட இன்டர்னல் எனர்ஜி தானே நீ இந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருக்க அப்போ நம்ம ஹீரோ கேட்குறான். இப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, ஓ, நீ ஏற்கனவே வந்து 3 சைக்கிளை வந்து சப்ரஸ் பண்ணி வச்சிட்டியா, பரவாயில்ல, உனக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஆனால் நீ என்னைய என்கவுண்டர் பண்ணுற அளவு இல்லை அப்போ நம்ம ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கும்போது தான் இந்த சைக்கிள்னு என்ன சொல்கிறாங்க, அதாவது இந்த மொரியம் மாங்கா இல்லைனா மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஸ்டோரிஸ்லாம் பார்த்தோம்னா இந்த சைக்கிள்னு ரெப்ரசன்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு இன்டர்னல் எனர்ஜியோட ஸ்ட்ரென்த்தை வச்சு ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. அதாவது ஒரு சைக்கிள்னால் 60 வருஷம். இந்த இதில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், இந்த கோரில் வந்து 60 வருஷம் வந்து எனர்ஜி இருக்குது, 120 வருஷம் எனர்ஜி இருக்குதுன்னு. அந்த மாதிரி இந்த ஹெலனாக்கும் 3 சைக்கிள் இருக்குது. 3 சைக்கிள்னால் எவ்வளோ வரும், 1080 இயர்ஸ் எனர்ஜி வந்து அவள் வச்சுருக்கான்னு அர்த்தம். கலர் அப்போ ஹெலனாவோட அந்த பர்பிள் கலர் எனர்ஜி போய் வயலட் கலர் எனர்ஜி வர ஆரம்பிச்சிச்சு. இன்டர்னல் எனர்ஜி ட்ரைவ் ஆப்ரேஷன் 90% வந்துருச்சு அப்படின்னு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டு இருக்கு. அப்போது 3 சைக்கிள் இப்போ என்ன பண்ணுற, இன்டர்னல் எனர்ஜியை வந்து அந்த வாங்கிங் ரெட்ஸ் அண்ட் டிவைன் ஆர்ட்டோட ஸ்விட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கியா, பரவாயில்லையே அப்படின்னு ஹீரோ வந்து ஆச்சரியமாக பார்க்கணும். ஏன்னா இந்த ஏஜில் இவ பண்ணுறாளா அப்படின்னு பார்த்தா அவள் எனர்ஜி மொத்தமாக கேதர் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களோட இன்டர்னல் எனர்ஜி ட்ரைவ் வந்து 95% வந்து ஆப்ரேட்டிங் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சிஸ்டம் வருது. அப்போ இந்த சைடு அந்த வாங் பார்க்குறான், இன்க்ரெடிபிள், எப்போ ஹெலனா இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கா, இந்த ஸ்ட்ராங் நம்ம யாருமே பார்த்தது கிடையாது. ஏன்னா இப்போ தான் வந்து ஹெலனா இந்த மாதிரி ஒரு பவர் யூஸ் பண்ணுறது எல்லோரும் பார்க்குறாங்க. அப்போ நம்ம ஹீரோ அசால்ட்டாக பார்த்துக்கிட்டு இருக்கான். சரி, அப்போ இப்போயே நம்ம முடிச்சிடுமா அப்போ நம்ம ஹீரோ சொல்லி அவனோட கையை, அதாவது அவனோட ஃபிஸ்ட்டை ஹோல்ட் பண்ணி அப்படியே கொஞ்சம் எனர்ஜியை மட்டும் கேதர் பண்ணிக்கிட்டு இருக்கான்.
பார்த்தா ஒரு ஹேண்ட காமிக்கிறாங்க. அதுலேருந்து ஒரு மோதிரம் தெரியுது. அந்த மோதிரத்துலேருந்து எக்கச்சக்கமான எனர்ஜி இன்னும் எமிட் ஆயிட்டு இருக்கு. பார்த்தா அது வந்து அந்த ஹெலனாவோட அந்த ரிங்கு தான். அப்போ ஹெலனா கையில பார்த்தா ஒரு ரிங் இருக்கு. அது திடீர்னு க்ளோ ஆயிட்டு இருக்கு. பார்த்தா ஹெலனா புடிச்சிட்டு இருப்பாள் அந்த ஸ்டாஃப். அதுலேருந்து ஒரு பர்பிள் கலர், வயலட் கலர் ஒரு எனர்ஜி வந்து பெருசா பிரைட் ஆயிட்டு இருக்கு. அது வந்து ஏதோ ஒரு சிக்னல் வந்து டிரான்ஸ்மிட் பண்ணிட்டு இருக்கு ஹெலனாட்ட. அது என்ன சொல்லுதுன்னா, வார்னிங் அப்படின்னு சொல்லுது. இது ஹெலனா ஷாக் ஆகுறா. என்னது இதுன்னு. அப்பதான் ஹெலனாவோட பாஸ்ட்ட நம்மளுக்கு காமிக்கிறாங்க.